அன்பானவர்களே வணக்கம், வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ ஆல். ட்ரம்ப் அவர்களின் 21 அம்ச திட்டம், அதில் ஒரு அம்ச திட்டத்தை அவர் மைனஸ் பண்ணியிருக்காரு. பார்த்தீங்களா? ஹமாஸ் இஸ்ரேல் இடையே ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் ஒன்று உருவாகியிருக்கிறது. இது ஒரு நல்ல விஷயம். கிட்டத்தட்ட 2.5-3 ஆண்டுகளாக நடந்த இந்த காசா போர் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது என்பது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். பெரியாமானவர்களே, இதில் ஹமாஸ் டூ ஆர் டை அப்படிங்கிற நிலைமைக்கு அவர்கள் வந்துவிட்டாங்க. அப்படின்னா இந்த ட்ரம்பினுடைய அந்த 20 அம்ச திட்டத்தில் நாம் பார்க்கும் பொழுது அதில் 2 முக்கியமான அம்சங்கள் ஹமாஸால் செய்ய முடியாது. ஒன்று, ஆயுதங்களை என்ன செய்ய வேண்டும், ஒப்படைக்க வேண்டும். அது அவங்களால ஏற்க முடியாத விஷயம். வேற வழி இல்லாமல் தான் அதை ஒத்துக்கிட்டாங்க. இல்லைன்னா இஸ்ரேல் இராணுவத்தினுடைய தாக்குதலுக்கு தாக்கு பிடிக்க முடியாது. மண்ணோடு மண்ணா என்ன பண்ண வேண்டியதான், உள்ள போய் உட்கார்ந்துருக்க வேண்டியதான், அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்தபடினால்தான் அந்த ஆயுதங்களை ஒப்படைக்கக்கூடிய ஒரு நிலைமையிலே அவர்கள் வந்திருக்கிறார்கள். இரண்டாவது, இன்னொரு விஷயம், கிட்டத்தட்ட 48 பிணை கைதிகள், 18 பேர் தான் உயிரோடு இருக்கிறார்கள். மற்றவர்கள் எல்லாம் பிணமாகத்தான் இருக்கிறார்கள். அது எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒத்துக்கொண்டபடினாலே இஸ்ரவேலும் அதற்கு சம்மதித்து கடந்து வந்திருக்கிறது. இது ஒரு பெரிய ஒரு ஆறுதல் நமக்கு. இன்னைக்கு ஒரு 2-3 நாளாக இந்த செய்திகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. நிச்சயமாகவே இது ஒரு சின்ன ஒரு ஆறுதலாக தான் இருக்கிறதே ஒழிய பெரிய ஒரு ஆறுதல், பெரிய ஒரு போர் ஓய்ஞ்சிருச்சு, முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னு நாம் எண்ணி விடக்கூடாது. அதில் இன்னும் கொஞ்சம் புகைச்சல் இருக்குது. புகைச்சல் என்ன தெரியுமா? புகைஞ்சுக்கிட்டே இருக்கும். மறுபடியும் ஒரு நாளைக்கு என்ன பண்ணும், குபு குபு குபுன்னு என்ன பண்ணும், எரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இப்போ போயிட்டு இருக்குது ஹமாஸுக்கு. அதாவது இந்த ஹமாஸ் இந்த காசாவில் இருக்கிறவங்க எகிப்திலிருந்து வந்தவங்க. ஒரு 40-50 வருஷங்களுக்கு முன்னாடி 1948க்கு அப்புறம் 48 காலங்கள் எல்லாம் காசா ரொம்ப காலி இடமா தான் இருந்துச்சு. ஆனால் எகிப்தில் இருந்தவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, இந்த பக்கம் காசாவாசிகள் என்று சொல்லி தங்களை மாற்றிக் கொண்டார்கள். மற்றபடி காசாவுடைய பூர்வீக வாசிகள் என்று பார்க்கும் பொழுது இப்பொழுது இருக்கிற காசாவாசிகள் அல்ல. இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் அதாவது தேவகுணம், தெய்வீக குணம் உள்ளவர்கள் என்று நாம் அந்த அளவு சொல்லிவிட முடியாது. ஏன் தெரியுமா? ஹமாஸ் இஸ்ரவேலை அட்டாக் பண்ணும்போது இந்த மக்கள் கிட்டத்தட்ட 80% மக்கள் அன்றைக்கு காசாவில் கேக் வெட்டி இனிப்புகளை வழங்கி கொண்டாடினார்கள். இதை தேவன் பார்த்தார். தேவன் பார்த்தபடினால்தான் அவர்கள் இனிப்பு வெட்டி கொண்டாடின இடங்கள் எல்லாமே தூள் தூளா போச்சு. பார்த்தீங்களா? இப்ப அவங்க நின்ற இடம் அவங்களுக்கு எங்க இருக்குன்னு தெரியல. இப்ப கூட நீங்க ஒரு சில வீடியோவில் நீங்க பார்க்கலாம். தங்களுடைய இடிந்து போன அந்த வீடுகளை அவர்கள் பார்க்கிறார்கள். இடிந்த இடத்தை ஓடி பார்க்கிறார்கள். மண்ணை கையில எடுத்து அப்படியே என்ன பண்றாங்க பார்க்கிறாங்க. அந்த அளவுக்கு அவர்கள் பெரிய ஒரு கஷ்டத்திலே தள்ளப்பட்டு விட்டார்கள். ஒன்றும் இல்லை, அமைதியாக இஸ்ரேலுக்கு எதிராக போராடாமல் இருந்தார்கள் என்று சொன்னால் மறுபடியும் இஸ்ரேல் நல்லா உதவி செய்யும், கட்டி கொடுக்கும். அந்த மாதிரி நல்ல குணம் உள்ளவங்க தான் இஸ்ரேலர்கள், பிரியமானவர்களே. ஆனாலும் காசாவை தாண்டி இன்னொரு பகுதி இருக்குது. பார்த்தீங்களா? இன்னொரு பகுதி என்னது? வெஸ்ட் பேங்க். இந்த வெஸ்ட் பேங்க்ங்கிறது அந்த இடத்துடைய பூர்வீக பெயர் கிடையாது. ஏதோ பெயிண்ட் அடிச்சு வேற ஒரு பெயர் எழுதுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். 1948 6 நாள் யுத்தத்தில் இஸ்ரேல் அந்த வெஸ்ட் பேங்கினுடைய பகுதிகள் எல்லாம் கொஞ்சம் பிடித்து கொண்டது. ஐநா சபை இஸ்ரேலுக்கு இடத்தை அளந்து கொடுக்கும் பொழுது அரேபியர்கள் அந்த பக்கம் தள்ளி நிறுத்தப்பட்டார்கள். தள்ளி நீங்க இந்த பக்கம் போங்க என்று சொல்லி அவர்களை தள்ளி நகர்த்தி விட்டார்கள். ஆனால் அதனால அந்த பகுதிக்கு ஜோர்டான் நாடு தான் அந்த பழைய சமாரியா யூதேயா என்கிற அந்த பழைய பகுதியை அவர்கள் மறைத்து பெயிண்ட், அதை நான் சொன்னேன்ல, பெயிண்ட் அடிச்சு எழுதின மாதிரி ஜோர்டான் நாட்டினுடைய அதிபர் தான் அதுக்கு வெஸ்ட் பேங்க் பேர் வச்சார். சரி, யூதர்கள் அந்த இடத்துல ரொம்ப தொந்தரவெல்லாம் இல்லை. ஆனால் வெஸ்ட் பேங்க்ல இருந்து ஒரு பெரிய ஆபத்து யூதர்களை நோக்கி குறிவைக்கிறது. அதாவது வெஸ்ட் பேங்க்ல இஸ்லாமிக் ஜிகாத் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. பாலஸ்தீனியன் இஸ்லாமிக் ஜிகாத் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. இவர்களுடைய வேலை என்ன? எக்ஸசைஸ் பண்றது, நல்ல யூனிஃபார்மை போட்டுக்கிறது, துப்பாக்கியை கையில் வச்சுக்கிறது, சுடுறது. வேற எந்த வேலைக்கும் போக மாட்டாங்க. படிப்பறி எவ்வளவு படிச்சிருக்காங்கன்னு தெரியல. இதுதான் இவங்களுடைய வேலை. இவங்களுடைய உள் மனசுல எல்லாம் என்ன இருக்குது? இஸ்ரேல் இந்த பக்கம் வரக்கூடாது, இஸ்ரேல் இந்த பக்கம் வரக்கூடாது, இஸ்ரேலுக்கு இந்த இடத்தை விட்டு கொடுக்கூடாது. ஆனால் அது ஒரு முழு இஸ்ரேல் அப்படின்னு சொல்லும் பொழுது
அப்படின்னு சொல்லும் பொழுது இப்படி இருக்கிற லெபனான், சிரியா, ஜோர்டான், அந்த வெஸ்ட் பேங்க் அப்படின்னா பழைய சமேரியா, யூதேயா. ஆக எப்படியும் இஸ்ரேல் நம்மை பிடிக்க வரும், மறுபடியும் இந்த பகுதியில் வருவாங்க அப்படி. ஆனா இஸ்ரேல் எப்படின்னு அவங்களா போக மாட்டாங்க. இவங்களா ஏதாவது தாக்குதல் நடத்தினா தான் திரும்ப அவர்களை என்ன செய்வார்கள், திருப்பி தாக்குவார்கள். இதுதான் இஸ்ரேலுடைய குணம், நெவர் அகைன் பாலிசி. அது ஒரு விஷயம் எப்படி நடந்துச்சுன்னா இனிமேல் நம்ம நாட்டுக்கு நம்ம மக்களுக்கு இனிமேல் நடக்க கூடாதபடிக்கு செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒரு திடமான ஒரு எதிர்காலத்தை நோக்கி செல்கிறவர்கள் தான் இஸ்ரேலர்கள். அதனால இந்த பாலஸ்தீனியன் இஸ்லாமிக் ஜிகாத்துடைய மைண்ட்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எப்படியாவது இஸ்ரேலை இங்கிருந்து ஒன்றுமில்லாமல் செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட தான் அவர்கள் ஒரு பெரிய இராணுவ கட்டமைப்போடு கூட எக்ஸசைஸ் பண்ணி அப்படியே போறாங்க. அப்படி போறதும் வரதும் அப்படி அதை நீங்க பார்த்துக்கலாம். ஆக இது ஒரு புகைச்சல். அடுத்து ஹிஸ்புல்லாவை பற்றி உலகம் என்ன சொல்லிச்சுது? ஹிஸ்புல்லாவை பற்றி உலகம் என்ன சொல்லிச்சு தெரியுமா? ஹமாஸோட ஹிஸ்புல்லா இருந்துச்சுன்னா இஸ்ரேல ஒன்றும் இல்லாமல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஹமாஸ் ஹிஸ்புல்லாவை வந்து இஸ்ரேல் எப்படி சமாளிக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே இல்லை. பாருங்க, 6 மாதத்துல பேஜரை உருவாக்குனாங்க. பேஜரை உருவாக்கி அது எந்த நாட்டில் விற்க வைக்கணுமோ அந்த நாடு வழி விற்க வச்சுட்டாங்க. அதை வித்து கரெக்டா ஹிஸ்புல்லாவுடைய கரங்களில் கொண்டு போய் சேர்த்தாங்க. அதுக்கு 6 மாசம் மொசாடு டைம் எடுக்குது. 6 மாசத்துல வெடிக்க வச்சாங்க. அந்த பேஜருக்குள்ளாடி வெடிப்பொருளை வச்சதை யாருக்குமே தெரியாது. அதுதான் இஸ்ரேல் டெக்னாலஜி, அதுதான் மொசாட், அதுதான் அவங்களுடைய அறிவு. உலகத்திலே தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய ஞானம் அவர்கள்ட்ட இருக்கு. அதனால பாருங்க, வெடிக்க செஞ்சுட்டாங்களா? வெடிச்ச உடனே என்னாச்சு? நிறைய அந்த ஹிஸ்புல்லாக்களுக்கு காது ஜவு போயிடுச்சு, காது பிஞ்சுது, கை விரல்கள் எல்லாம், கை சதையெல்லாம் பிஞ்சு போயிடுச்சு. சிலவங்க அதை பாக்கெட்ல வச்சாங்க, தொடையில இருக்கிற சதையெல்லாம் பிஞ்சிடுச்சு. கிட்டத்தட்ட 5000 பேர் அதுல ஆடி போயிட்டாங்க. என்னடா நடக்குது அப்படின்னு யோசிச்சாங்க. அதுல விழுந்தவங்க தான் அந்த பயத்துல விழுந்தவங்க தான் ஹிஸ்புல்லா. அதுக்கப்புறம் இஸ்ரேல் கிட்ட அவ்வளவு என்ன பண்ணல, எதிர்க்கிறதுக்கு வரல. பாத்தீங்களா? அதாவது ஒரு நாடு இருந்தேன்னா அதை விட்டு வச்சிடணும். உங்களுக்கு எவ்வளவு இடம் கிடைச்சிருக்கோ அதை வச்சு நீங்க வாழ கற்றுக்கிடுங்க. அதை செய்யாமல் மீண்டும் அவருக்குரியது எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கும் போதுதான் பிரச்சனை. இதை தேவனும் விரும்பார். ஆனால் இஸ்ரேல் 1948 சுதந்திரம் வாங்கும்போது இஸ்ரேலுக்கு அர்ஜென்டினா பகுதியில தான் ஒரு சில இடங்களை கொடுக்குற மாதிரி பிரிட்டன் கவர்மெண்ட் சொல்லிச்சு யூதர்கள்ட்ட. அப்ப யூதர்கள் என்ன சொன்னாங்க? இல்ல எங்களுடைய பூர்வீகம் ஜெருசலேம், எங்களுடைய பூர்வீகம் இஸ்ரேல் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. எங்களுக்கு நீங்க எந்த அளவு இடத்தை அளந்து கொடுக்குறீங்க அதை நீங்க கொடுங்க. அப்ப பிரிட்டன் கவர்மெண்ட் என்ன சொல்லிச்சிருக்கிற, இது பாலைவனமா இருக்குப்பா, இதில் நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அந்த பாலைவனத்தை நாங்க சோலைவனமா மாத்திரோம்னு சொல்லி அன்னைக்கு யூதர்கள் பேசினார்கள். எங்களுக்கு அர்ஜென்டினாவில் எந்த இடமும் தேவையில்லை, செழிப்பான இடம் தான் அர்ஜென்டினாவில் கொடுக்குறேன்னு பிரிட்டன் கவர்மெண்ட் சொல்லிச்சு. ஆனா இஸ்ரேலர்கள் வேண்டாம்னு சொன்னாங்க. தெரியுமா? இதெல்லாம் கர்த்தருடைய திட்டம். பூர்வீக இடத்துல அவங்க வரணுங்கிறது கர்த்தருடைய திட்டம். உங்களை கூட்டிட்டு வருவேன், நீங்க உங்களை மறுபடியும் திரும்ப கூட்டி வந்து இந்த இடத்துல சேர்ப்பேன் என்கிற அந்த தீர்க்க தரிசனம் கிமு 700 இருந்து அது சொல்லப்பட்டிருக்கிறது, நம்ம நாட்டிலே வந்திருக்கிறது. அப்ப அந்த தேவனுடைய வார்த்தை எவ்வளவு தெளிவாக இருக்கிறது பாருங்கள். தேவனுடைய வார்த்தை எவ்வளவு உண்மையா இருக்குது பாருங்கள். இஸ்ரவேலர்கள் வந்தார்கள். இஸ்ரேலுக்கு விரோதமான மந்திரம் இல்லை அப்படின்னு பைபிள் சொல்லுகிறது. அருமையானவர்களே, ஆக ஒரு ஒப்பந்தத்தில் வந்து ஹமாஸ் இந்த அளவு சரண்டர் ஆகிறது இப்ப நமக்கு கொஞ்சம் ஒரு ஆறுதலான விஷயம். கிடைத்ததை வைத்து வாழ்வதற்கு தெரிந்தவர்கள் தான் புத்திசாலிகள். மீண்டும் இஸ்ரவேலை தாக்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் அரபு நாடுகள் யோசித்து மீண்டும் இந்த தீவிரவாத குழுக்களை உருவாக்கி வருகின்ற நாட்களில் மீண்டும் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஹமாஸ் பாருங்க 2007 தான் ஆட்சியை பிடிச்சிச்சு. 2007 இருந்து ஆட்சியை பிடிச்சி இன்னைக்கு 2025 பாத்தீங்களா காசாவை இல்லாமல் பண்ணிட்டாங்களா? இப்ப கூட இன்னும் சரண்டர் ஆகலைன்னா கண்டிப்பா ட்ரம்ப் என்ன சொன்னாரு தெரியுமா? நீங்க இப்ப பாக்குறத பாட்டுல இன்னும் ஒரு பெரிய நரகத்தை நீங்க பாப்பீங்க அப்படின்னு ட்ரம்புடைய அந்த கம்பீரமான அந்த வாக்கு அந்த 20 அம்ச தீர்மானம் இவைகள் எல்லாம் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு வழிவகுத்தது. எதுவாக இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா இன்னொன்னு புகஞ்சுக்கிட்டு இருக்கு, அதுதான் 2 ஸ்டேட் சொல்யூஷன். இந்த 2 ஸ்டேட் சொல்யூஷன்
நிச்சயமா நடக்கவே நடக்காது. ஒன் ஸ்டேட் சொல்யூஷன் சொன்னா அது நடக்கும். ஒன் ஸ்டேட் சொல்லும் பொழுது நான் தான் முதல்ல சொன்ன மாதிரி இப்போ இருக்க சிரியா, லெபனான், அதுக்கப்புறம் ஜோர்டான், அந்த வெஸ்ட் பேங்க், யூதேயா, சமாரியா, இந்த பகுதிகள் எல்லாம் முழுசா இவங்கிட்ட வந்துச்சுன்னு சொன்னா அது வந்து கிரேட்டர் இஸ்ரேல். அதுதான் முழுமையான இஸ்ரேல். ஏன்னா அதெல்லாம் அவர்களுக்குரியது. ஆகையினாலே தாக்குதல் நடத்தாமல் இவர்கள் எல்லாரும் இதை உணர்ந்து கரெக்டா இஸ்ரேலோட பொருந்தி போனால் கண்டிப்பா உலகம் வருகிற நாட்டில் இன்னும் நல்லா வளரும். எல்லா நாடும் வளர்ந்துடும், எல்லா நாடும் வளர்ந்து எல்லா நாட்டு மக்களும் நன்றாக இருப்பார்கள். காலம்தான் பதில் சொல்லும் பிரியமானவர்களே. கடைசியாக ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் சொல்லிவிட்டு முடிக்கிறேன். எண்ணாகமம் 24:8 என்ன சொல்லுகிறது தெரியுமா? காண்டா மிருகத்துக்கு ஒப்பான பலன் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அப்படின்னு பாத்தீங்களா? they will consume their opponent. அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அப்படின்னு அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்கள் தங்கள் அம்புகளாலே எய்வார்கள் அப்படின்னு. இதுதான் அதன் பிரகாரம் தான் இஸ்ரேல் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறது. பிரியமானவர்கள், இதெல்லாம் பைபிளில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். ரொம்ப கடுமையான வார்த்தைகள். இந்த தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு அவ்வளவு துணையாக இருக்கிறார். ஏன் இப்படி நடக்குது? அவ்வளவுதான், இந்த யுகம் முடிய போகுது. பாவ மன்னிப்பு காலம் அப்படிங்கிற அந்த யுகம் முடிய போகுது. இந்த யுகத்தினுடைய முடிவில் இந்த மாதிரி யுத்தங்கள் நடக்கும். இது ஃபர்ஸ்ட் வந்து டெரர் வார், தீவிரவாத யுத்தமாக அது ஆரம்பித்து ரிலீஜியஸ் வார், அது மதம் சார்ந்த யுத்தமாக மாறி அதுக்கப்புறம் இது வந்து பொலிட்டிக்கல் வார், அரசியல் சார்ந்த, அது அப்படியே அரசியலுக்கு வருது. பாத்தீங்களா? தீவிரவாதம், மதம், அரசியலுக்கு வந்து வேர்ல்டு வைடா திரும்பும் போது உலக மகா யுத்தமாக மாறும். இப்படிதான் பரிணாமம், யுத்தங்களுடைய பரிணாமம் அப்படிதான் நடக்கும். இவங்களுக்காக எல்லாருக்காக செபிக்கிறது நல்லதுதான். இவங்களுக்கு எல்லாம் நல்ல புத்தி வரணும் அப்படின்னு சொல்லி உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரேல் நாடு இஸ்ரேலுக்குரியது என்பதை புரிந்து கொள்ளுகிற ஒரு மனப்போக்கு வரணும் என்று இவர்களுக்காக செபிக்கிறது நல்லது. நன்றிகள் பிரியமானவர்களே. God bless you.